அனைவருக்கும் வணக்கம். நம்ம இடையில கொஞ்சம் ஒரு பர்சனல் இஷ்யூவால் நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. இன்னையிலிருந்து நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு 12:8 அளவுள்ள ஒரு நினைவஞ்சலி ஒரு போஸ்டர் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 12:8. ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன், மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த நினைவஞ்சலிக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா? எப்போதும் போல் ஒரு வியூவில் போயிட்டு நியூ கைடு 50% வெற்றிகள் கொடுத்து இது சென்டராக கொண்டு வந்திருக்கேன். இது சிசி வெர்ஷனில் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் பிகினருக்கெலாம் இந்த ரூலரை செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது நமக்கு எளிமையாக இருக்குங்கிறதுனால நம்ம இது மாதிரி செட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிங்கிறதுக்காக ஒரு ரிப்பன் ஒன்று நெட்டில் இருந்து டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். அதை சரிங்களா? ஆட்டோ லேயர் செலக்டில் இருக்கட்டும். இதை கொண்டு வந்துட்டு நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன், T போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன், சென்டராக இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ரூலர் டெலீட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இது மேலே ஒரு விளக்கு, கீழே ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அடுத்தது ரூலர் கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தோம்னா திரும்ப ரூலர் எனேபிள் ஆகிடும். இதில் ஒரு சில மெசேஜெலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு டெக்ஸ்ட்டு நம்ம கலர் பிரிக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த நேமை சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 30 பாயிண்ட் வச்சுட்டு இந்த பேரை அவங்களுடைய இந்த நேமுக்கு வேறு ஏதேனும் ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டு. ஓகே, இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் நார்மலான ஃபாண்ட்டு. நார்மல் ஃபாண்ட்டாகவும் இருக்கணும், அதே டைமில் நல்ல போல்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்கிறவங்களுக்கு எளிமையாக புரியும் இந்த ஒரு வீடியோ. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் வச்சுக்கிறேன். இதோட ஹைட்டை மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். வித்தை ஒரு 80% வச்சுக்கிறேன். 80% வச்சுட்டு ஹைட்டை ஒரு 110 இந்த ரேஞ்சில் வச்சுட்டேன்னா எனக்கு இந்த மெத்தடுங்கிறது நமக்கு ஓகே. தெய்வத்திரு அப்படிங்கிறதுல அவங்க நேம் நம்ம கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப்பை ஈவன் குறைக்கிறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு ஆல்ட்டு டவுன் ஏரோ அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா அதோட ஹைட்டு நமக்கு குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு முறையும் நம்ம போய் அதில் மாற்றிட்டு இருக்க முடியாது, அந்த ஒரு ரீசனுக்காக. அடுத்தது இந்த நினைவேந்தல் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு ஃபாண்ட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டு எனக்கு ஓகே, போல்டாக இருக்கும். இதை ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கிறேன். பட் ஹைட்டை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சைடு ஆரோ இருக்கிறதுல இதை வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணோம்னா ஹைட்டு உங்களுக்கு அதிகமாகும். இந்த சைடில் வச்சுட்டு இங்கே வச்சுட்டு மூவ் பண்ணோம்னா இதோட விட்த்து அதிகமாகும். சரிங்களா? ஓகே, இதை கொஞ்சம் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஆல்ட்டை பிடிச்சிட்டு டவுன் ஏரோ, கீபோர்டில் டவுன் ஏரோக்குள்ளே இந்த கீயை நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அளவு குறையுது. இதுக்கு லெட்டர்ஸ் கொஞ்சம் போல்டு பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வேறு ஃபாண்ட்டு
ஏன்னா நினைவேந்தல்ங்கிறது 4ஆம் நம்பர் ஃபாண்ட் கொடுக்கும்போது அதை விட இது கொஞ்சம் ஃபுல்டாக ஹைலைட்டாக தெரிஞ்சாதான் நமக்கு ஓகே. இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் ஓகே. அதனால் என்ன பண்ணுறேன், Ctrl T போட்டு இதை வந்து நம்ம ரொம்ப எட்ஜில் வச்சோம்னா நம்ம இந்த கட் பண்ணி ஒட்டும் போது நமக்கு பிரிண்ட் ஓடும் போது அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு அடிபடுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஓகே, வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹைட்டை வந்து ஈவனாக வச்சுருக்கு. ரெண்டுத்தையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு பாட்டம் கொண்டு வரேன். ஓகே, கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து ஹைடை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். முதலாம் ஆண்டு நினைவேந்தல் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து ஒரு ரூலர் ஒன்று செட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, நியூ லேயர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சு கலர் ஃபில் பண்ணிட்டேன். டி இது வந்து பிளாக்குங்கிறதுனால நமக்கு கலர் கொஞ்சம் தெளிவாக தெரியல. வச்சுட்டு கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்துட்டு ஹைடை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணி வச்ச அந்த ரோலர் ஓகே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஓகே, கண்ட்ரோல் T போட்டு இதை வந்து நம்ம சென்டராக அப்படி வச்சுக்கலாம். அளவில் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னது இல்லாமல் மீடியமான அளவு ஓகே வச்சுக்கிறேன். இப்போ இதையே வந்து ஒரு கண்ட்ரோல் G போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். இதையே வந்து கண்ட்ரோல் J போட்டு கண்ட்ரோல் T ஓகே, கண்ட்ரோல் J என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த லேயரும் இந்த பேக்ரவுண்ட் லேயரும் வந்து நமக்கு ஒரே லேயராக இருந்ததுனால நமக்கு அந்த அலைன்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து அளவு வந்து குறைவாயிட்டு, அதனால் சொல்லிட்டு ஓகே. இப்போ வந்து இதை கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் T போட்டுட்டு பாட்டம் சைடு ஜூம் பண்ணிட்டு இந்த அளவில் இப்படி வச்சுக்கிறேன். எதுக்காக இந்த கீழே வந்து நம்ம இந்த லைனை விட்டு கீழே கொண்டு வந்திருக்கோன்னா, கீழே வந்து இதுக்கு ஒரு டிசைன் பண்ணலான்ட்டுங்கிற ஒரு ஐடியாவுக்காக இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்தது குடும்பத்தினர் உறவினர்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுக்கு வந்து குடும்பத்தினர் உறவினர் அப்படிங்கிற அந்த மெசேஜுக்கு வந்து நம்ம வேறு எதனா ஃபாண்ட்டை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஒரு போல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னதான், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் வந்து நம்ம கிரேட்டர் தென் அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கான அந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அதிகமாகும். இதை வந்து அப் ஏரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு இதை வந்து சென்டராக வச்சுக்கிறேன். அப்படி அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டு இதையும் வந்து நம்ம சென்டராக வச்சுக்கலாம். இந்த லைன் வந்து நம்ம கொஞ்சம் கிராஸாக வச்சுருக்கோம்.
ஓகேங்களா? ஏன்னா இந்த சைடு கொஞ்சம் மெசேஜ் அதிகமாக இருக்குதுனால நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஷேப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். வந்து ஸ்ட்ரோக்கை வந்து நன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்கை வந்து நன் பண்ணிவிட்டு ஃபில்லை வந்து ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டு ஒரு ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும்போது எனக்கான அந்த கலர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இதோட இந்த ரவுண்ட் சைஸ் கார்னரை வந்து நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் கார்னரை வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திடுவோம். ஓகே, வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க நேமு போட்டாச்சு, மற்ற மெசேஜ்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு லேயர் மட்டும் இருக்குது. வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம வந்து கலர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன எப்படி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கருவுடு ஷேப்பில் உள்ள இந்த ஏரியாவுக்கு மட்டும் எனக்கு கலர் தனி ஒரு லேயராக வரணும். அப்படிங்கிறதுனால பென் டூலை எடுத்துகிட்டு இந்த ரிப்பனுக்குள்ளேயே வந்து நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நியூ லேயராக வந்து ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் பிளாக் கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு ரேண்டமாக ஃபில் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஒரு பர்பிள் கலர் கொடுக்குறாங்க. ஓகே, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிக்கும்போது கலர் வந்து எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் செமிக்கலை கொடுத்து ஹைடை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயரு ஐ ட்ராப் டூல் எடுத்து கிளிக் பண்ணுறேன். இதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 50 கொடுத்தோமா, இப்போ ஒரு 80 100 ஒரு 50 கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கலரை வந்து வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு நான் அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். 2 கிளிக் பண்ணியிருக்கேன், அதிகமாக கிளிக் பண்ணல. 2 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதோட இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட், அதில் கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்திட்டு இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு. சரிங்களா? நெட்டை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன். நெட்டில் போயிட்டு டெக்ஸ்டர் ஸ்டோன் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்டோன் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் பேக்ரவுண்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ்லாம் வருது. இதில் வச்சுட்டு இந்த பிக்சல் அப்படிங்கிறதுல இந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணோம்னா நமக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எல்லாமே இது வந்து ஹை குவாலிட்டி உள்ள ஃப்ரீ பேக்ரவுண்ட்ஸ், டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட். வச்சுட்டு நான் இந்த பேக்ரவுண்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைலில் போயிட்டு இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இதில் இப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு 2 சைடு கார்னரை மட்டும் நான் பெருசுபடுத்திக்கிறேன். பெருசுபடுத்திட்டு இப்போ என்னென்னா இதை வந்து என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு இருக்குது, இந்த லேயர் இருக்குது, கண்ட்ரோல் ஆல்ட்டு ஜி கொடுத்தனா இந்த பேக்ரவுண்டு உள்ள லேயருக்குள்ளே இந்த நம்ம வச்ச பேக்ரவுண்டு வந்து அதில் இம்போர்ட் ஆகிடும். வச்சுட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே கலராக இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்றனா
இப்படி இருக்கு. இதை வந்து கண்ட்ரோல் U கொடுத்துட்டு இந்த லேயரை கண்ட்ரோல் U கொடுத்துட்டு இதை வந்து சேச்சுரேஷனை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சேச்சுரேஷனை கம்மி பண்ணிட்டு இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் உள்ள பேக்ரவுண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, எனக்கு வந்து ஷார்ப் லைட் இந்த மோடு எனக்கு ஓகேன்னு தோணுது. நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இன்னொன்று நியூ லேயர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன், ஒரு எல்லோ ஆரஞ்சு கொடுக்குறேன். எல்லோ ஆரஞ்சுனா மெஜந்தா ஒரு 50, எல்லோ ஒரு 100, இது வந்து ஒரு 20 கொடுத்துட்டு ஒரு ப்ரஷ் டூல விஏ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 கிளிக் பண்ணியிருக்கேன். 2 கிளிக் பண்ணிட்டு இப்போ இன்னொரு லேயர் ஒன்று போட்டுட்டு இதுக்கு வந்து பியூர் எல்லோ கொடுத்துக்கிறேன். ப்ரஷோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். லைட்டாக கம்மி பண்ணியாச்சு. இப்போ வந்து பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது பேக்ரவுண்ட் அந்த ஸ்டோன் எஃபெக்ட்டு ப்ளஸ் நம்ம மேலே வச்ச அந்த க்ரீன் எல்லோ எஃபெக்ட் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டோன் எஃபெக்ட் வந்து நமக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி இந்த அளவில் மேலே கொண்டு வந்துட்டோம்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் G கொடுத்துட்டு ஓகே, இந்த லேயரை வந்து ஸ்டோன் எஃபெக்ட் உள்ள லேயரை வந்து மேலே கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபில்டர் கேலரி, அதில் போயிட்டு டெக்ஸ்டரில் ஸ்டாண்ட்ஸ்டோன் இருக்குது. இந்த எஃபெக்டை வந்து இது வந்து பாட்டம் லெஃப்ட்டு டாப் ரைட்டு கொடுத்துட்டேன்னா நமக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட் எல்லாமே ஆட் ஆகி பக்கமான ஒரு டிசைனாக நமக்கு கிடைச்சிரும். மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த விளக்கு இதை வந்து என்னென்னா மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக நான் எரேஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது தெரியுது அப்படிங்கிறனால இந்த மாதிரி எரேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஷேப் டூல கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லை வந்து நன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக்கை எனேபிள் பண்ணும்போது நமக்கான அந்த ஃபாண்ட் சைஸ் ஒரு 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 2 பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 5 பாயிண்ட். ஓகே, 5 பாயிண்ட் எனக்கு ஓகே. வந்து அந்த விளக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதையும் வந்து ஒரு கண்ட்ரோல் T போட்டு இதையே வந்து 2 லேயராக போட்டுட்டு இதுக்கு வந்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகே, வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாட்டம் பகுதியில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த நினைவால் வாடும் அப்படிங்கிறதுக்கு எல்லோ கலர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இது வந்து எல்லோ, பியூர் எல்லோ, பிளாக் எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு. பியூர் எல்லோ கொடுத்தோம்னா நமக்கு கிளியராக தெரியும். அடுத்தது இதுக்கு என்ன கலர்னா அது எல்லாத்துக்குமே வந்து சியான் கலர் கொடுத்துக்கிறேன். சரி, கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, டார்க் க்ரீனாக கொடுத்துக்கலாம். மெஜந்தா ஒரு 50 சேர்த்தோம்னா டார்க் க்ரீன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, என்னென்னா எல்லோ எடுத்துகிட்டு ப்ளூ, இதில் வந்து பிளாக் ஒரு 50% கொடுத்தோம்னா நமக்கு டார்க் ப்ளூ, டார்க் பர்பிள் கலர் வந்து நமக்கு கிடைச்சிரும். நினைவேந்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இது தெய்வத்திரு
சத்யஜித் அப்படிங்கிறது அவங்க நேமு. இதுக்கு வந்து சியான். ஓகே, இந்த கலர் நமக்கு ஓகே. மெஜந்தா ப்ளஸ் பிளாக் மிக்சிங் கலர் இது. அடுத்தபடி என்னன்னா, நம்ம இந்த சென்டென்ஸுக்கு வந்து நம்ம ப்ரௌன் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஓகே, ஓகே, இந்த ப்ரௌன் கலர் நமக்கு ஓகே. எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம இந்த டார்க் ப்ரௌன் கலர் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அடுத்தது இவங்க நேமை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருவோம். ஓகேங்களா? முதலாம் ஆண்டு நினைவேந்தல் அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கு இடையில வந்து ஒரு Ctrl T போட்டு இந்த மாதிரி ஒரு லேயரை வந்து நம்ம செட் பண்ணிட்டு சென்டரா பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு ஷேப்பு நம்ம கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு அழகுபடுத்தி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் ஒரு தனி கலர் வந்து நம்ம அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக வச்சுட்டு ஓகே. இப்போ வந்து இந்த லேயரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஓகே, இந்த லேயரை வந்து ஒரு Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த லேயரை டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு இதை வந்து நான் ராஸ்ட்ரைஸ் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஐகான்ஸ் உள்ள இந்த நினைவேந்தல் அப்படிங்கிற அந்த லெட்டர் மட்டும் எனக்கு தேவை. Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துட்டேன். இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த லேயரை மட்டும் அதாவது அந்த டாட் மேலே புள்ளி வச்சிருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் எனக்கு தேவை. அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து ஒன்று ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ப்ரஷ் டூலு B கிளிக் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். நியூ லேயர் ஒன்று போட்டு மேலே உள்ள லேயரில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம டாட்டட் லைன் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்டில் ஒரு எஃபெக்டாக இருக்குது. ஓகே,
வந்து மேலெல்லாம் செட் பண்ணி வச்சு இப்போ வந்து கீழே இந்த பாட்டம் பகுதியில் அவங்களோட அந்த நேம் கலர்னா ரெட்டும் இந்த கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒரு ரெட்டும் ப்ளஸ் ப்ரௌனு மெஜந்தா 2 கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கலர் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லேயருக்கு மேலே வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நியூ லேயர் ஒன்று ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து அதிகப்படுத்திட்டு கார்னரில் மட்டும் நான் இப்படி கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ இதோட பிளண்ட் மோட மல்டிபிள் அப்படி வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு டிசைன் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு அந்த கார்னரில் மட்டும் இந்த லைட்டு வெளிச்சம் நமக்கு பட்டா தெரியணுங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த இவங்களோட நேமுக்கு கூட வேறு ஏதேனும் கலர் கூட நம்ம ஆட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம நீட்னஸாக ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதான் கஸ்டமர் வந்து லைக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபைலோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.